அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காலேஜில் எப்படி சேர்க்குறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு பையன் ப்ளஸ் டூ நல்லா படிச்சிருப்பான், நல்ல மார்க் எடுத்திருப்பான். இப்போ அவர் என்ன பண்ணுவார், காலேஜில் சேர்க்கணும், அதாவது ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், முன்கூட்டியே முடிவு பண்ணி கோரில் ஏதாவது ஒன்று எடுத்துடலாம். அவருடைய நண்பர்கள்லாம் கேட்பார், கேட்டு கோரில் ஏதாவது ஒன்று எடுத்துடலாம், சரி அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி பையன்கிட்ட போய் சொல்லுவார். அவன் அந்த தம்பி என்ன பண்ணுவான், அவனுடைய நண்பர்கள்லாம் என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தான்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாம் எடுப்பாங்க. அப்போ அவன் அப்பாக்கிட்ட அப்பா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிச்சுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லுவான். இவர் என்ன பண்ணுவார், ஒரே பிடிவாதமா, இல்லை கோர் தான் இன்றைக்கி நிற்கும், அதனால் கோர் தான் எடுக்கணும், மெக்கானிக்கல் தான் எடுக்கணும். கோர் தான் இன்றைக்கி நிற்கும், ஆனால் வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு, சாஃப்ட்வேர் கம்பெனி தானே இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் அதிகமாக வழங்கிட்டுருக்காங்க. அதனால் அதை பற்றி யோசிக்காமல் இவர் என்ன பண்ணுவார், கோர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரில் போய் சேர்ப்பார். அதாவது படிக்க போகிறவன் பையன் அவனுடைய விருப்பத்துக்கு மாறா இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சேர்த்ததால் அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பிரான்ச் எடுத்துகிட்டு சரியாக படிக்க மாட்டான். படிக்காமல் மார்க்கும் சரியாக எடுக்காமல் அப்படியே முடிச்சுட்டு அப்படி வருவான். அதே சமயத்தில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு நிறைய பேர் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருப்பாங்க. இப்போ என்னென்னா இவர் எடுத்த முடிவால் இப்போ அவனுக்கு ப்ளேஸ்மெண்ட் இல்லை, மார்க்கும் சரியாக எடுக்கலை, அப்படியே வந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு விருப்பம் இல்லாத நம்ம போய் திணிச்சோம்னா அவன் பெரும்பாலான பசங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுவான், இவர் கேட்பார், ஏன்டா இப்படி பண்ண, நல்லா படிச்சிருக்கலாம்ல, மார்க்கும் கம்மியாக இருக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம் எல்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தான், அதனால் என்னையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விடுன்னு சொன்னேன், நீ தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேருன்னு சொன்னேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் ப்ளேஸ்மெண்ட் ஆகி போயிட்டான், நான் மட்டும் இப்போ அப்படியே சும்மா இருக்கேன், அதனால் இப்போ என் லைஃபே ஒன்றால் தான் போச்சு அப்படின்னு சொல்லுவான். அதாவது இவர் பையனை இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஒரு பண்ணதால் பழியே என்னாச்சு, ஒன்றால் தான் என்னுடைய ஃப்யூச்சரே போச்சு, என்னுடைய வேலை வாய்ப்பு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியை தூக்கி இவர் மேலே போட்டான். அதனால் நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கோர் எடுங்க, ப்ரொவைடட் அவன் அதை விரும்பி எடுத்தான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம்பா நான் அதை விரும்பி எடுத்துக்கிறேன், கோர் தான் அது என்றைக்கும் நிலைச்சி நிற்கும், அதனால் நான் கோர் எடுக்கிறேன், அவன் விரும்பி எடுத்துக்கிறான்னா பிரச்சனை இல்லை. அவன் விரும்பாத பட்சத்தில் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அது முடியாதுன்னு சொல்லி அவனுங்க கொண்டாந்து கோரில் திணிச்சதால் அவன் சரியாக படிக்கவும் இல்லை, அவனுக்கு ப்ளேஸ்மெண்ட்டும் கிடைக்கல, ப்ளஸ் பெரிய பழியை போட்டான். என் லைஃப் போனதுக்கே நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பழியை போட்டான். அதனால் நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறான்னா அதை பற்றி நீங்கள் விசாரிங்க. நிறைய பேர் 10 பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அவங்களாம் எடுக்கிறாங்கல்ல, அப்போ அதை பற்றி விசாரிங்க. விசாரித்து அது ஓகேன்னா அவன் லைனுக்கு விட்டுருங்க. அவன் லைனுக்கு விட்டிங்கன்னா விரும்பி படிப்பான். அதனால் எந்த ஒரு படிப்பையும் பிள்ளைகள் மீது திணிக்காதீங்கள். அவருடைய விருப்பத்துக்கு முடிந்தவரை அவருடைய பாதையிலே சொல்ல பழகிக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம்.